ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் சர்வர்ஸ். என்னென்ன சர்வர்ஸ்லாம் வந்து நம்மளோட லைவ் என்விரான்மெண்ட்ல ப்ரொடக்ஷன் ஸோ என்னென்ன டைப் ஆஃப் சர்வர்ஸ்லாம் இருக்குது ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுறோம், அது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன் இது. இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதான் இதில் வந்து இந்த சர்வரில் தான் நம்ம வந்து ESX இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த ஹைப்பர்வைசர் இதில் தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் நெக்ஸ்ட் எப்படி அந்த ஹைப்பர்வைசர் OS இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். சரியா? ஃபைன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆர்கிடெக்சர் நேரத்தை காமிச்சிருக்கேன். ஒரு டேட்டா சென்டரில் எப்படி கனெக்ட் ஆயிருக்கும்னு. ஐஎஸ்பி வரும், ஃபயர்வால் வரும், ஃபயர்வால் வந்து ரவுட்டர் வந்து சுவிட்ச்க்கு வரும் கனெக்ஷன், சுவிட்சில் இருந்து சர்வர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? பிளேட் சர்வர், ரேக் சர்வர் எல்லா சர்வரும் கனெக்ட் ஆயிருக்கும். தென் அந்த சர்வர் வந்து ஸ்டோரேஜ் கனெக்ட் ஆயிருக்கும். இதான் மெயினான ஆர்கிடெக்சர். நம்ம இதில் பார்க்க போகிறது இந்த ரேக் சர்வர், பிளேட் சர்வர் பற்றி தான் நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த 2 சர்வர் தான் இருக்கும். ஓகே, பார்த்துடலாம். ஸோ சர்வர் ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் டவர் சர்வர், ரேக் சர்வர், பிளேட் சர்வர், அப்புறம் HCN இருக்குது. ஸோ டவர் சர்வர் அப்படிங்கிறது ரொம்ப புழக்கத்தில் இல்லாத ஒன்றுன்னு சொல்லலாம், அல்லது ஒரு ரொம்ப சின்ன கம்பெனியில் இருக்கிறது அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். யார் இப்போ டேட்டா சென்டரில் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ டவர் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கம்பெனி, லைக் ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு எம்ப்ளாயி இருக்கிற கம்பெனியில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி டேட்டா சென்டரில் டவர் சர்வர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ரேக் சர்வர், பிளேட் சர்வர், இந்த HCI ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த 3 தான் வந்து பெரிய பெரிய டேட்டா சென்டர்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் ரேக் சர்வர், பிளேட் சர்வர் இது நம்ம பார்த்துருக்கோம், லைட்டாக சொல்லியிருக்கேன். இந்த HCI ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னன்னா, கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ், நெட்வொர்க், ஸ்டோரேஜ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். ஸோ இதை பற்றி நான் சொல்கிறேன் எப்படி சொல்லிட்டு. முதல்ல ரேக் சர்வர், பிளேட் சர்வர் இதை 3 பற்றி பார்த்து கடைசியாக ஹைப்பர் கன்வர்ஜ் போவோம். ரேக் சர்வர் இப்படித்தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரேக் சர்வர் வந்து இப்படித்தான் இருக்கும். ரேக் சர்வரோட ஃப்ரண்ட் வியூ இது. இதில் வந்து யூ சைஸ் இந்த இருக்கு இல்லையா, இந்த வித்தை தான் 1U 2U அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1U இஸ் ஈக்குவல் டு 1.5 இன்ச். நோட் பண்ணிக்கோங்க. ரேக் சர்வர் வித் மெஷர்டு பை யூ. ஓகே, ரேக் சர்வர் வந்து வித் வந்து யூவில் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு ரேக் சர்வர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதுல கொட்டேஷன்ல கேட்பாங்க எத்தனை யூ வேணும் அப்படின்னு, 1U 2U அந்த யூ சைஸ் படி நம்ம வாங்கிக்கலாம். அதாவது அந்த சர்வர் ஹார்ட்வேர் வந்து யூ சைஸ் பேஸ் பண்ணி தான் ப்ரொடக்ஷனே பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் இது வந்து 1U இருக்கும். இந்த சைஸ் வந்து 1U இருக்கும். பட் இதுலயுமே யூ சைஸ் உண்டு. இது எத்தனை யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது டவர் சர்வர். 1.5 இன்ச் இருக்கும். 1.5 இன்ச். ஓகே, அரௌண்ட் 2 இன்ச்னு வச்சுக்கோங்க. 1.5 to 2 இன்ச் இருக்கும் 1U அப்படிங்கிறது. ஸோ இது வந்து டவர் சர்வர். இந்த டவர் சர்வர் நீங்க பார்த்துருப்பீங்க, லைக் நம்ம டெஸ்க்டாப் இருக்குல்ல, பிசி இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஹார்ட்வேர் கொஞ்சம் இம்ப்ரூவா இருக்கும். டவர் சர்வர் பார்த்தீங்கன்னா இந்த லைக் நம்ம பிசி இருக்குல்ல, பர்சனல் கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல வந்து 2 CPU இருக்கும். இதுல பாருங்க, 2 பவர் சப்ளை யூனிட் இருக்கா, 2 ஃபேன் இருக்கா. ஸோ 2 CPU இருக்கும், 2 பவர் சப்ளை யூனிட் இருக்கும். ஸோ பட் ஃபார்ம் ஃபேக்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஸ்டாண்டு மாதிரி தான். இது ஃபார்ம் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இந்த ஃபார்ம் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி தான் இருக்கும், டவர் சர்வரோட ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ இதுலயே 2 மாடல் இருக்குது. 1 சாக்கெட் இருக்குது, 2 சாக்கெட் இருக்குது. சாக்கெட்னா எதை மென்ஷன் பண்றோம் அப்படின்னா, CPU வைக்கிறோம் இல்லையா, அதை சாக்கெட்னு சொல்லுவோம். அதாவது இது நோட் பண்ணிக்கோங்க, CPU பிளேஸ் பண்ற இடத்த சாக்கெட்னு சொல்லுவோம், ரேமை பிளேஸ் பண்ற இடத்த ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவோம், ஹார்ட் டிஸ்கை பிளேஸ் பண்ற இடத்த
பே அப்படின்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ். CPU சாக்கெட், ரேம் ஸ்லாட், ஹார்ட் டிஸ்க் பே, இப்படிதான் நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப சாக்கெட் அப்படிங்கிறது மதர் போர்டில் எம்டியா இருக்கும். அது மேல நம்ம வந்து CPU பிளேஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல 1 சாக்கெட்னா ஒரு CPU தான் இருக்கும், ஒரு ப்ராசஸர் தான் இருக்கும். 2 சாக்கெட்னா 2 ப்ராசஸர் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கும். எதுக்காக டவர் சர்வர் யூஸ் பண்றாங்கன்னா ஃபார் காஸ்ட் கட்டிங்காக யூஸ் பண்றாங்க. இது ரொம்ப சின்ன கம்பெனிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பத்தி சும்மா ஓவராலா மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டவர் சர்வர் இப்படி தான் இருக்கும். டவர் சர்வர்ல இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது? இன்டெல் ஜியான் அதே மாதிரி ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ப்ராசஸர் வந்துட்டு எப்பயுமே சர்வர்ல இன்டெல் கம்பெனி ஜியான் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம லேப்டாப்ல அவர் சொன்னார்ல, என்கிட்ட i5 ப்ராசஸர் இருக்குன்ட்டு, அந்த மாதிரி ப்ராசஸர் இதுல போட முடியாது. இப்போ உங்க லேப்டாப் பர்சனல் கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன போடுவீங்க? i3 ப்ராசஸர், i5 ப்ராசஸர், i7, i9 இந்த மாதிரி போவீங்க. அதே இது சர்வர் ஹார்ட்வேர்னு வர்றப்ப நீங்க இன்டெல் ஜியான் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணணும். இந்த இருக்கா? இன்டெல் ஜியான் XEON இன்டெல் ஜியான் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணணும். முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த டவர் சர்வரோட ரேட் எல்லாம் பாருங்க. பவரேஜ் இது வந்து டெல் சர்வர், இது எல்லாமே டெல் சர்வர் 81,000. நான் நேற்று சொன்னல, ஆவரேஜா ஒரு சர்வர் ஹார்ட்வோட ரேக் சர்வரோட ஹார்ட்வோட விலை வந்து 5 லட்ச ரூபா வரும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 81,000, 1,30,000 இந்த ரேஞ்சில் தான் வரும். இதுலேயே கான்ஃபிகரேஷன் அதிகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 81,000 பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வருது? 8 GB ரேம் ஒன்று வருது, 2 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இதே 1,35,000 என்ன வருது? 16 GB ரேம் வருது, 2 TB ஹார்ட் டிஸ்க் 2 தரான். 2 TB ஹார்ட் டிஸ்க் 2 ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம். இல்லை 2,77,000 என்ன இருக்குது? 16 GB ரேம் 2 வாங்கிக்கலாம், 2 TB ஹார்ட் டிஸ்க் வாங்கிக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த கான்ஃபிகரேஷன் பொறுத்து சர்வரோட காஸ்ட் வந்து வேரி ஆகும். இது வந்து பவரேஜ், அது இதுவும் டெல்லோட ஒரு மாடல் தான் அது. ஸோ அந்த சர்வருக்குள்ள என்ன இருக்குது? 2 CPU இருக்கு இல்லையா? டவர் சர்வர்லேயே பார்த்தீங்கன்னா 2 CPU இருக்குது. அந்த CPUக்கு ஏற்ற மாதிரி ரேம் ஸ்லாட்ஸ் இது. ஸோ இதோட காஸ்ட். ஸோ கான்ஃபிகரேஷன் பொறுத்து அந்த காஸ்ட் வந்து கூடிக்கிட்டே போகும். ரேக் சர்வர் பார்க்கலாம். ஸோ ரேக் சர்வர் இஸ் நத்திங் பட் இன்சர்ட்டிங் த ரேக். இதை ஏன் நம்ம ரேக் சர்வர்னு சொல்றோம்னா, கைஸ் டேட்டா சென்டர்ல இப்படி தான் இருக்கும். ரேக் வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் ரேக்கு. சரியா? இந்த ரேக்ல இந்த இன்சர்ட் பண்ணிருக்காங்க பாருங்க சர்வர்ஸ். இது ரேக் சர்வர்ஸ். இதெல்லாம் இந்த இருக்கு பாருங்க, இதெல்லாம் ரேக் சர்வர்ஸ். இது எல்லாமே இந்த ரேக்ல நம்ம இன்சர்ட் பண்றதுனால இதை வந்து ரேக் சர்வர் நம்ம வந்து சொல்றோம். இதோட ஃபார்ம் ஃபேக்டர் எப்படின்னா ரொம்ப சின்னதா இருக்கும். நான் சொல்லியிருக்கேன்ல, யூ சைஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம் இதோட ஃபார்ம் ஃபேக்டர். இது ஃப்ரண்ட் வியூ. இது சர்வருக்குள்ள எப்படி இருக்கும்? சர்வருக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 ஹார்ட் டிஸ்க் இருக்கும், 2 CPU இருக்கும், 2 பவர் சப்ளை யூனிட் இருக்கும். ரேக் சர்வர் இப்படி தான் இன்சர்ட் பண்ணுவாங்க. இது ட்ரே, இது வந்து ரேக்கு, இது வந்து ரேக். இது இந்த ரேக்ல இது வந்து ட்ரே. இந்த ட்ரேல சர்வர் உள்ள வச்சு இன்சர்ட் பண்ணுவாங்க. பட் சர்வர் வெயிட்டா இருக்கும், பார்க்க சின்னதா தெரியுது. இதுல உங்க சைஸ் தெரியும். நல்லா பாருங்க, சைஸ் எவ்வளவு சின்னதா இருக்கு பாத்தீங்களா? நீளம் பாத்தீங்களா எவ்வளவு இருக்குன்னு? இவ்வளவுதான் இருக்கும் இதோட ஃபார்ம். அதாவது ஏன் டவர் சர்வர் வந்து யார் யூஸ் பண்றது அப்படின்னா, அதோட ஃபார்ம் ஃபேக்டர் பெருசு. நீங்க டவர் சர்வர்லாம் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய இடம் வேணும். அப்ப நீங்க ரேக் சர்வர் போயிட்டீங்கன்னா ரொம்ப சின்ன இடமே போதும். 1U தான் இருக்குது. அதோட தடிமனே 1.5 இன்ச் தான், அல்ல 2U இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். ஸோ இது ரேக் சர்வரோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ ரேக் சர்வர்ல சொல்லுங்க. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. இல்ல உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, சுத்தமா கேட்கல. இல்ல கேட்கல. வெளியே இருக்கிறேன். கேக்குது சொல்லுங்க. டவர் சர்வர் அப்படிங்கிறது ஒர்க் ஸ்டேஷன் தானே நீங்க சொல்றீங்க? ஆமா, ஆல்மோஸ்ட் ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி தான் அது. ஆமா, ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி. கரெக்டா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ ரேக் சர்வர்ல கொஞ்சம் ஃபெமிலியரான சர்வர் மாடல்ஸ் இதுதான். டெல்ல வந்து பவரேஜ் சர்வர்ஸ் சொல்லுவோம்,
ஹெச்பியில் வந்து ப்ரோலியன்ஸ் ரேக் சர்வரை பொறுத்த வரைக்கும் டெல் பவரேஜ் சர்வர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஹெச்பி ப்ரோலியன் சர்வர்ஸ் யூஸ் பண்ணுறோம். நோட் பண்ணிக்க இந்த பாயிண்ட்டு. இது வந்து கொஞ்சம் காமனான மாடல்ஸ். ஃபெமிலியர். நீங்கள் ஏன் இந்த மாடல்லாம் நான் காமிக்கிறேன்னு தெரியுமா? இன்டர்வியூவில் கேட்பாங்க. இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்கன்னா, ஸோ யூ ஆர் ஃபெமிலியர் வித் விச் ஹார்ட்வேர், எந்த ஹார்ட்வேர்ல நீங்க வந்து ஃபெமிலியரா இருக்கீங்க, உங்க என்வரன்மெண்ட்ல என்ன ஹார்ட்வேர் உண்டு கேட்பாங்க. ஸோ ஐம் ஃபெமிலியர் வித் ஹெச்பி அண்ட் டெல் ஹார்ட்வேர். ஓகே, வாட் ஆர் த மாடல்ஸ் யூ ஆர் யூசிங் இன் ஹெச்பி? ஹெச்பி என்ன மாடல் யூஸ் பண்றீங்க, டெல் என்ன மாடல் யூஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ இப்போ கண்டிப்பா ஒரு 2-3 மாடல் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பவரேஜ்லேயே ஒரு 3 மாடல் நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. R650, R250, R750, R45. இதெல்லாம் பவரேஜோட ஃபெமிலியரான சர்வர்ஸ். இது இதோட காஸ்ட் பவரேஜ் R650 பேசிக் இது வந்து பேசிக் காஸ்ட் 4 லட்சம் ரூபா பேசிக். இதுல பாத்தீங்கன்னா 16 GB RAM தான் தர்றான், 600 GB ஹார்ட் டிஸ்க் தான் தர்றான். 16 GB RAMலாம் வந்து ஹைப்பர்வைசருக்கு பத்தவே பத்தாது. இந்த 16 GB RAM வந்து நீங்க வந்து பிசிக்கல் சர்வருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லைக் பிசிக்கல் விண்டோஸ் சர்வருக்கு, பிசிக்கல் லினக்ஸ் சர்வருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹைப்பர்வைசருக்கு பத்தாது. ஹைப்பர்வைசருக்கு மினிமம் வந்து ஒரு 128 GB RAM அல்லது ஒரு 256 GB RAM இருந்தால் தான் ப்ராப்பரான ஒரு VM வந்து உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த சர்வர் காஸ்ட் பாருங்க. பவரேஜ் 750 ரேக் சர்வர் 5 லட்ச ரூபா காமிக்குது ஜிஎஸ்டியோட. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 16 GB RAM தான் தர்றான். அப்போ உங்களுக்கு அடிஷ்னலா ரேம் வேணும்னா போட்டுக்கலாம். பட் ரேம் ஆட் பண்ண காஸ்ட் இங்கே இன்க்ரீஸ் ஆகும். உதாரணத்துக்கு எனக்கு வந்து 128 GB ரேம் வேணும்னா அப்போ அந்த 128 GB ரேமுக்கு கால்குலேட் பண்ணி அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ரேம் ஸ்டிக் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3000 5000 ரூபாய் கூட வரும். 6 GB ரேம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7000 ரூபாய் வரும் 16 GB ரேம். அப்போ ஒரு 120 GBயோ அல்லது 256 GB கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதா இருக்கா பவரேஜ் 650 ரேக் சர்வர். இதோட ரேக் சர்வரோட ஃப்ரண்ட் வியூ, இது ரியர் வியூ. இந்த இருக்கா இதோட சைஸ் வந்து 1U. 1Uனா 1.75 இன்ச்சு, அதாவது 1.5 இன்ச்சு டு 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்களேன் 1U அப்படிங்கிறது. இதுல உங்களுக்கு தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இதுல இந்த பே தான் ஹார்ட் டிஸ்க் பே. இந்த இருக்கா இதுல 1 2 3 4 5 10 ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் போடலாம். பட் நம்ம 10 ஹார்ட் டிஸ்க்லாம் போட மாட்டோம். நம்ம 2 ஹார்ட் டிஸ்க் தான் இன்சர்ட் பண்ணுவோம். சரியா, 2 ஹார்ட் டிஸ்க் தான் இன்சர்ட் பண்ணுவோம். அந்த 2 ஹார்ட் டிஸ்க் மூலமா தான் அந்த ஓஎஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்க இந்த பே வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த பட்டனை பிரஸ் பண்ணணும். இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த ட்ரே எஜெக்ட் ஆகும். அந்த ட்ரே எஜெக்ட் ஆகி வெளியில வரும். அந்த ட்ரேல நம்ம ஹார்ட் டிஸ்க் உள்ள வச்சு நம்ம மறுபடியும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். தென் இது வந்து பவர் பட்டன், இது யூஎஸ்பி பட்டன், யூஎஸ்பி இது வந்து ஒரு விஜிஏ கேபிள் கனெக்ட் பண்றதுக்கு. இது ஃப்ரண்ட் வியூ, இது ரியர் வியூ. ஸோ ரியர் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சப்ளை யூனிட், இது ஒரு பவர் சப்ளை யூனிட் 800 வாட்ஸ் பவர் சப்ளை யூனிட் இது. தென் இதுலேயுமே 2 ஹார்ட் டிஸ்க் பே கொடுத்துருக்கான். அப்புறம் போர்ட் பாருங்க, நெட்வொர்க் போர்ட்டு 1 2 3 4 5 6 நெட்வொர்க் போர்ட் கொடுத்துருக்கான். அப்புறம் ஒரு டெடிகேட்டட் ஐடி ரேக் போர்ட் கொடுத்துருக்கான். இது எதுக்கு அப்படின்னா, நான் நேற்று சொன்னேன்ல, ஒரு சர்வரோட கன்சோலை நீங்க பார்க்கணும் அப்படின்னா டேட்டா சென்டர் போய் தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. இப்போ எனக்கு ஒரு ESXi டவுன் ஆயிடுச்சு. அந்த ESXiல வந்து ஒரு இஷ்யூ நான் செக் பண்ணோம். அந்த ESXi வந்து பவர் ஆன்ல இருக்கா, பவர் ஆஃப்ல இருக்கா, அல்லது ரீஸ்டார்ட் ஆதான் செக் பண்ணணும். அப்ப நான் டேட்டா சென்டர் போய் செக் பண்ண முடியாது. அப்ப நான் இங்க இருந்து அதோட கன்சோலை எடுத்து நான் செக் பண்ணிக்கலாம். அந்த கன்சோல் தான் ஐடி ரேக் கன்சோல், அதில் ILO கன்சோல்னு சொல்லுவோம். அதுக்கான டெடிகேட்டட் போர்ட். இப்ப ஹெச்பி சர்வரா இருந்தா ILOன்னு சொல்லுவோம், டெல் சர்வரா இருந்தா ஐடி ரேக் சொல்லுவோம். இந்த ஐடி ரேக்னு போட்டுருக்கு பாருங்க, இந்த ஐடி ரேக்னு போட்டுருக்கா, இதுதான் வந்து டெடிகேட்டட் போர்ட் ஃபார் ஐடி ரேக். இதுல தான் இந்த கேபிள் கனெக்ட் பண்ணுவோம். தென் இது வந்து VGA போர்ட். ஓகே, இது வந்து VGA போர்ட். VGA போர்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா மானிட்டர் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் டேட்டா சென்டர்ல மானிட்டரே இருக்காது. டேட்டா சென்டர்ல பாத்தீங்கன்னா எங்கேயுமே மானிட்டர் பார்க்க முடியாது. பாருங்க, எங்கேயாவது மானிட்டர் இருக்கா பாருங்க. அப்ப எப்படி அதை பாக்குறாங்க பாருங்க, எதுலயுமே மானிட்டர் இருக்காது. ஒரே ஒரு மானிட்டர் ஒரு ட்ரேல வச்சிருப்பாங்க.
அந்த மாதிரி கூட காமனா ஒரு மானிட்டர் வச்சிருப்பாங்க. விஜே கேபிள் மாத்தி மாத்தி போட்டு கனெக்ட் பண்ணி செக் பண்ணிப்பாங்க. சரியா? ஸோ மானிட்டர் வந்து ஏதோ ஒரு ட்ராலில வச்சிருப்பாங்க. அந்த ட்ராலில மானிட்டர் இருக்கும். தென் விஜே கேபிள் கனெக்ட் பண்ணி ஸ்டேட்டஸ் டெம்பரரியா பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். அதாவது டேட்டா சென்டர் போய் பார்க்குற மாதிரி இருந்தா. இப்போ நீங்க டேட்டா சென்டர்ல இருக்கீங்க, எனக்கு இந்த சர்வரோட கன்சோல் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க மானிட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நான் டேட்டா சென்டர்ல இல்ல, நான் என்னோட ஆஃபீஸ்ல இருக்கேன், சர்வர் ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்க ILO ஐடிராக் மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஜி தென் இப்போ டிசிஏ வந்து போயிட்டு ரேக் சர்வர் இன்ஸ்டால் பண்றாங்க அப்படின்னும் போது ஐஎல்ஓ ஐடி ரேக் வந்து கான்ஃபிகர் பண்றதுக்கு மானிட்டர் கனெக்ட் பண்ணி தானே பண்ணுவாங்க. ஆமாமா, கண்டிப்பா ILO ஐடிராக் வந்து நீங்க மானிட்டர் கனெக்ட் பண்ணி தான் பண்ணி ஆகணும். ஓகே. அந்த இனிஷியல் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு நீங்க மானிட்டர் கனெக்ட் பண்ணி தான் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க கான்ஃபிகர் பண்ணி ILO கான்ஃபிகர் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க மானிட்டர் எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் நம்ம அதை கன்சோல் எடுத்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இது வந்து பெசில், இதுக்கு பேரு பெசில்னு சொல்லுவோம். இந்த பெசிலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பெசிலை ரிமூவ் பண்ணி இதுல வந்து நம்ம PCIe ஸ்லாட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, PCIe ஸ்லாட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன PCIe ஸ்லாட்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னா HPI கார்டு, நெட்வொர்க் கார்டு, இதுக்கெல்லாம் PCIe ஸ்லாட் வந்து அவைலபிளா இருக்குது. அதாவது என்கிட்ட இப்போ போர்ட் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈத்தர்நெட் போர்ட்டா இருக்குது. பட் எனக்கு வந்து ஒரு ஃபைபர் சேனல் கனெக்ட் பண்ணணும். ஓகே, FC சேனல் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இதை எடுத்துட்டு PCIe ஸ்லாட்ல கனெக்ட் பண்ணிப்பேன். இது அந்த ஹார்ட்வேரோட உள்ள அந்த இந்த சர்வரை ஓபன் பண்ணா உள்ள இப்படித்தான் இருக்கும். 2 ப்ராசஸர் இருக்கும். அந்த ப்ராசஸர் சப்போர்ட் பண்ற மாதிரி டிம் ஸ்லாட்ஸ் இருக்கும், RAM இருக்கும். இதோட கான்ஃபிகரேஷன் பாருங்க, பேசிக் கான்ஃபிகரேஷன் இது. இன்டெல் 3rd ஜெனரேஷன் Xeon ப்ராசஸர் இருக்குது, 40 கோர் வரைக்கும் இருக்குது. ஸோ இதுல வந்து கோர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஹைப்பரைசர் போட போறோம் அப்படின்னா கோர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஹைப்பரைசர் போடாம நார்மல் ஓஎஸ் போறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் ஒரு ஹார்ட்வேரை நீங்க ஹைப்பரைசரா மாத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா கோர் எத்தனை கோர் இருக்குன்னு பார்க்கணும். இந்த பேஸ்டான் கோரை வச்சு தான் நீங்க VM கிரியேட் பண்ண முடியும். சரி, கோர் கம்மியா இருந்தா VM கம்மியா கிரியேட் பண்ண முடியும். கோர் அதிகமா இருந்தா VM அதிகமா கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல 40 கோர் அப்படின்னா உங்களால எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னா 40 × 2 80 லாஜிக்கல் ப்ராசஸர் வரும். அந்த 80 லாஜிக்கல் ப்ராசஸர்ல நீங்க வந்து விர்ச்சுவல் மிஷின் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நான் வேற அடுத்தடுத்த கிளாஸஸ்ல உங்களுக்கு புரியும். மெமரி பாருங்க, 32 GB DDR4 மெமரி இதுல போட்டிருக்காங்க. தென் ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர், RAID ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர், 240 GB RAID கண்ட்ரோலர் இருக்கு. இதோட ஹைட், வித் ப்ரோ ஆக்சுவலா இப்போ நம்ம CPU அப்படின்னு சொல்லி நம்ம VMல கால்குலேட் பண்றோம்னா 2 CPU இல்ல 4 CPU இல்ல 8, 16 அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்றோம். ஹலோ கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. நம்ம இப்போ நம்ம VMல வந்து அதாவது ESXiல வந்து நம்ம ஒரு வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றோம். அப்போ வந்து நம்ம ஒரு 2 CPU இல்ல 4 CPU இல்ல 8, 16 அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். இந்த கோரை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்றது ப்ரோ? இதுக்கு தனியா கிளாஸ் இல்ல இதெல்லாம் இப்ப சொன்னா டைலூட் ஆயிரும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குனாலும் வச்சுக்கோங்க. அப்கமிங் கிளாஸஸ்ல ஒவ்வொன்றா நான் கிளியர் பண்ணுவேன். அதான் சொல்றேன், கோரை பத்தி இப்ப பேசினோம்னா டாபிக் டைவர்ட் ஆயிரும். இப்ப சர்வரை பத்தி நம்ம படிக்க முடியாது. சும்மா தெரிஞ்சுக்கோங்க, 40 கோர் தேவைப்படுது. இதுல 40 கோர் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட் இஸ் கோர், வாட் இஸ் ப்ராசஸர், அந்த லாஜிக்கல் ப்ராசஸர்னா என்ன, அது எப்படி அசைன் பண்றது எல்லாமே நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல படிப்போம். சரியா? ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் இருக்குது. இப்போ வந்து நம்ம சாரி, எனக்கு டப்புன்னு ஞாபகம் வரல. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்கிறேன் ப்ரோ அதை பத்தி. ஸோ இது வந்து சர்வரோட கான்ஃபிகரேஷன். நீங்க ஒரு சர்வர் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு மாதிரி இந்த கான்ஃபிகரேஷன் பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு பவர் சப்ளை, இதுல ஃபார்ம் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஃபார்ம் ஃபேக்டர் தெரியுதா? ஃபார்ம் ஃபேக்டர்லேயே போட்டுருக்கான் பாருங்க, 1U ரேக் சர்வர் அப்படின்ட்டு. ஸோ 1U இஸ் நத்திங் பட் 1.75 இன்ச் இருக்கா?
ஹைட் 1.7 இன்ச்சு, வித் 18.97 இன்ச்சு, டெப்த். ஸோ எல்லாமே பக்காவா இதுல போட்டு டைமென்ஷன் எல்லாமே போட்டிருப்போம். ஸோ இது வந்து பவரேஜ்லயே வேற ஒரு மாடல் R250 அப்படிங்கிற ரேக் சர்வர். இது இந்த சர்வர் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கா, இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த சர்வர் பாத்தீங்கன்னா ஹார்டிஸ்க் பே நிறைய இருக்குது, போர்ட் நிறைய இருக்குது. R650ல R250ல பாருங்க 2 ஹார்டிஸ்க் பே தான் இருக்குது, போர்ட்டும் கம்மியா இருக்குது. அதே மாதிரி பவர் சப்ளை யூனிட்டும் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இருக்குது, கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஒரே ஒரு யூனிட் தான் இருக்கு பாருங்க. ஸோ மோஸ்ட்லி ஒரு யூனிட் இருக்க மாதிரி வாங்க மாட்டாங்க, 2 பவர் சப்ளை யூனிட் இருக்க மாதிரி தான் வாங்குவாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே ஹார்ட் டிஸ்க் நம்ம இன்சர்ட் பண்றது, அப்புறம் ஐடி ரேக், டெடிகேட்டட் ஐடி ரேக் போர்ட்டு, அப்புறம் இது ஈத்தர்நெட் போர்ட்டு, 2 யூஎஸ்பி போர்ட்டு. இது பவர் R750 அப்படிங்கிற ஒரு சர்வர். இதோட யூ பாத்தீங்கன்னா இது வந்து 3U இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பாத்தீங்கன்னா தடிமன் பெருசா இருக்கா, ஸோ இது 3U சர்வரா இருக்கும் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு. இதுல எல்லாமே ஹார்ட் டிஸ்க் பே. இது பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா 2 பவர் சப்ளை யூனிட் இருக்குது. தென் ஒரு VGA போர்ட் மானிட்டர் கனெக்ட் பண்றதுக்காக, ஒரு ஐடி ரேக், டெடிகேட்டட் ஐடி ரேக் போர்ட் ஒன்று இருக்குது. தென் இதெல்லாம் வந்து ஈத்தர்நெட் போர்ட். இது பெசல். இந்த பெசலை ஓபன் பண்ணோம்னா நம்ம PCI ஸ்லாட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட ஃபீச்சர் என்ன, இங்க பாத்தீங்களா இதோட ஹைட் பாருங்க, இந்த சர்வரோட டைமென்ஷனல் ஹைட் பாருங்க 3.41 இன்ச், விச் மீன்ஸ் 2U. 1U is equal to 1.75 இன்ச்சு. அப்ப 3.4 என்பது 2U சர்வர். நீங்க போட்டுருக்காங்களா ஃபார்ம் ஃபேக்டர் 2U ரேக் சர்வர், தெரியுதா உங்களுக்கு? 2U ரேக் சர்வர். இது HP போடாம வச்சிருக்கேன். ஸோ இவ்வளவு நேரம் வந்து நம்ம ரேக் சர்வரை பத்தி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுலயே பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. கீழே பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஹைப்பர்வைசர் பாருங்க, நல்லா பாருங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஹைப்பர்வைசர், Citrix ஹைப்பர்வைசர், Microsoft Windows Hyper-V, VMware ESXi, Red Hat Enterprise Server, Red Hat Linux Server, இதெல்லாமே போட்டிருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இந்த ஹார்ட்வேர்ல என்னென்ன OS எல்லாம் போடலாம் அப்படிங்கிறத முதற்கொண்டு அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் டெல்லோட அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து நான் எடுத்த ஸ்கிரீன்ஷாட் இதெல்லாம். ஓகே, இவ்வளவு நேரம் வந்து பிளேட் சர்வர் பத்தி ரேக் சர்வர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப பிளேட் சர்வர் பத்தி பார்க்கலாம். பிளேட் சர்வர் அப்படிங்கிறது ரொம்ப லேட்டஸ்டான ஒரு டெக்னாலஜி. பிளேட் சர்வர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க ரேக் சர்வர் கம்பேர் பண்றப்ப பிளேட் சர்வர் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய கம்பெனில மட்டும் தான் பிளேட் சர்வர்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மீடியமான என்வரான்மெண்ட்ல வந்துட்டு ரேக் சர்வர் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆனா பட் எல்லா இடத்துலயும் ரேக் சர்வர், பிளேட் சர்வர் ரெண்டுமே கலந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ பிளேட் சர்வர் இப்படித்தான் இருக்கும். இந்த இருக்கா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரேக்லயும் ஒவ்வொரு பாக்ஸ் வந்து அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இது ஒரு சாசி, இது ஒரு சாசி. இதுக்கு பேர் தான் சாசி. நேத்தே கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேட் சர்வரை நம்ம சாசி அப்படின்னு சொல்லுவோம். அந்த சாசில இந்த மாதிரி சர்வர்ஸ் தனித்தனியா இருக்கும். இதை போட்டிருக்க பிளேட் சர்வர்னு. சி, இது ஒரு பிளேட் நம்பர் 1, 2 செகண்ட் சர்வர், 3, 4, 5, 6, 7, 8. இது வந்து 8 பிளேடு சர்வர். இந்த சாசில மேக்சிமம் 8 பிளேடு போடலாம். அதுக்கு பேர் ஹாஃப் பிளேடுன்னு சொல்லுவோம். 2 பிளேடு, ஒன்று ஹாஃப் பிளேடு இருக்கு, இன்னொன்று ஃபுல் பிளேடு இருக்குது. ஃபுல் பிளேடுனா ஒண்ணுமே கிடையாது. இது 8 போடுற இடத்துல 4 தான் போட முடியும். அதுக்கு பேர் தான் ஃபுல் பிளேடு. ஸோ கொஞ்சம் பெரிய ஹெவியான சர்வர் அது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 TB 5 TB வரைக்கும் ரேம்லாம் போட்டுக்கலாம் அதுல, அந்த ஃபுல் பிளேடில். இது வந்து ஹாஃப் பிளேடு, இதுல தான் 3 TB போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும்.
2 TB 3 TB அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சாசில இந்த பிளேயர் சர்வர் இன்செர்ட் பண்ணுவோம். இதை எப்படி நம்ம வெளியில எடுப்போம்னா, இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, இந்த லிவரை வந்து கீழே கீழே திருக்கணும் அப்படின்னா, கீழே டர்ன் பண்ணோம் அப்படின்னா இது எஜெக்ட் ஆகும். இந்த சர்வர் வந்து எஜெக்ட் ஆகும். தென் இதை வெளியில எடுத்துடலாம். வெளியில எடுத்து இதை ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எகைன் இஸ் ஃபார்ம் ஃபேக்டர். பிளேயர் சர்வர் அப்படிங்கிறப்ப ஃபார்ம் ஃபேக்டர் சிறுசா இருக்கும். ரேக் சர்வரோட சிறுசா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரேக் சர்வர் கம்பேர் பண்றப்ப 3 பிளேட் சர்வர் வச்சிடலாம். இதோட சைஸே ரொம்ப சின்னதா இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும். உங்களோட 2 உள்ளங்கை வச்சா எவ்வளவு பெரிய சைஸ் வரும்? உங்க 2 உள்ளங்கையை சேர்த்து வைங்க, எவ்வளவு சைஸ் வரும்? ரொம்ப சின்னதா குட்டியா இருக்கும். 2 CPU இருக்குது, ரேம் இருக்குது, ரொம்ப சின்ன ஃபார்ம் ஃபேக்டர். அதனாலதான் இது வந்து பெரிய பெரிய என்டர்பிரைஸ்ல வைக்கிறாங்கன்னா இடத்த வந்து கன்சர்வ் பண்றதுக்காக இந்த பிளேட் சர்வருக்கு போவாங்க. இன்னொன்று லேட்டஸ்ட் டெக்னாலஜி, மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி இதுல இருக்கும். லேட்டன்சி அந்த அளவுக்கு இருக்காது இதுல பிளேட் சர்வர்ல. இப்ப நீங்க பாக்குறது வந்து சிஸ்கோ பிளேடு நம்ம சொல்லுவோம். இது சிஸ்கோ சாசி தான். இது வந்து சாசியோட ஃப்ரண்ட் வியூ. சாசி வந்து இப்ப சைட்ல இருந்து பார்த்தா இப்படித்தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு லாக்கர் மாதிரி தான் இருக்கும். இதோட ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு 3 அடி தான் இருக்கும். இந்த ஹைட் பாத்தீங்கன்னா 3 அடி தான் இருக்கும். இதுல 8 சர்வர் நம்ம உள்ள வச்சுக்கலாம். இந்த 8 சர்வர்ல 8 OS போட்டுக்கலாம். லைக் இதுல ஒரு each and every blade act as each and every server. ESXi 1, ESXi 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 ESXi போட்டுக்கலாம். அப்ப 8 ஹைப்பர்வைசரா இது வந்து இந்த பிளேட் சொன்னாலே அந்த பிளேடு வந்து ஓபன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள இப்படித்தான் இருக்கும். 2 CPU இருக்கும், டிம் ஸ்லாட் இருக்கும். அதாவது இதுல பாத்தீங்கன்னா 24 ஸ்லாட் இருக்கு பாருங்க. B200 M4 அப்படிங்கிற பிளேடு சர்வர் மாடல் இது. இந்த B200 M4ல பாத்தீங்கன்னா 24 ரேம் ஸ்லாட் இருக்கும், 24 ரேம் ஸ்லாட் இருக்கும், 2 CPU இருக்கும். இது ஒரு ஒன் ஆஃப் த சிஸ்கோ சர்வர் தான். இது ஃப்ரண்ட் வியூ, இது ரியர் வியூ. இதுல ஃபுல்லா இது பாத்தீங்கன்னா பவர் சப்ளை யூனிட். இது ஃபுல்லா பவர் கொடுப்போம் நம்ம. சிஸ்கோ பொறுத்த வரைக்கும், பிளேட் சர்வர்ல சிஸ்கோவை பொறுத்த வரைக்கும் B200 M4, B200 M5, B200 M6 யூஸ் பண்றோம். நோட் பண்ணிக்கோங்க. சிஸ்கோ பிளேட் சர்வர்ஸ் B200 M4, M5, M6. சிஸ்கோவை பொறுத்த வரைக்கும் அந்த பிளேட சாசின்னு சொல்லுவோம். இதை வந்து சாசின்னு சொல்லுவோம். லைக் இது வந்து சாசிஸ். இந்த சாசில தான் இந்த பிளேட்ஸ் வந்து இன்சர்ட் ஆயிருக்கும். என்க்ளோசர் ஹெச்பில அதே பிளேடு தான், இதுவும் பிளேட் சர்வர் தான். இது மாடல் மட்டும் வித்தியாசமா இருக்கு பாருங்க. இதான் பிளேடு, சின்ன சூட்கேஸ் மாதிரி இருக்கா, இதுதான் உள்ள இன்சர்ட் பண்ணுவாங்க. இது பேர் என்க்ளோசர்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 16.5 பிளேட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 8. ஒரு ரோல 8 சர்வர் இருக்கு. 8 16 OS இதுல போட்டுக்கலாம். இந்த ஒரு என்க்ளோசர்ல 16 சர்வர் இருக்கு, 16 OS போட்டுக்கலாம். லைக் 16 ஹைப்பர்வைசர் நீங்க வச்சுக்கலாம். HPC 7000 என்க்ளோசர் ரொம்ப காமனா யூஸ் பண்ற மாடல் இது. நிறைய கம்பெனில இது யூஸ் பண்றாங்க C7000 என்க்ளோசர் வந்து. ஸோ அதோட ரியர் வியூ, ஃப்ரண்ட் வியூ, அதோட பேக் வியூ இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூலிங் ஃபேனு, இது பவர் சப்ளை யூனிட், அப்புறம் ஈத்தர்நெட் போர்ட்டு, ஃபைபர் ஆப்டிக் போர்ட்டு எல்லாமே இன்டகிரேட்டட் இதுலயே இருக்கும். ப்ரோ ஒன் டவுட்.
இந்த சேசிஸ்ல வந்து இப்போ 16 சர்வர் இருக்குது. இந்த 16 சர்வருக்கு வந்து பவர் சப்ளை, ஈத்தர்நெட் போர்ட் இது எல்லாமே வந்து நம்ம சேசிஸ்ல கொடுப்போம். நாட் ஆமா ஈவன் chassis தான். எவ்ரி சர்வர், ரைட்? அதாவது எல்லா சர்வருக்குமே chassis தான் தனித்தனியா கொடுப்போம். பவர் சப்ளை கொடுக்க மாட்டோம். சேசிஸ்ல தான் வந்து பவர் சப்ளை, ஈத்தர்நெட் போர்ட் இந்த ரெண்டுமே வந்து சேசிஸ்ல தான் கொடுப்போம். கரெக்டா? ஹலோ, கேக்குதா? கேக்குது. இப்போ வந்து நம்ம அந்த சேசிஸ்ல தான் எல்லாமே கொடுப்போம். பட் அந்த சேசிஸ்ல நம்ம கொடுக்குற இன்புட் வந்து அந்த ஒரு சர்வரும் ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கும். கரெக்ட் தானே? ஓகேங்களா? இல்ல புரியல, கேட்கல. குமார் மறுபடியும் உங்க சொல்லுங்க. வாய்ஸ் Yes, வந்து கேக்குது. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. Yes, நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதுல்ல? பிரேக் ஆகி கேக்குது. உங்களுது தான். என்னோட வாய்ஸா? ஆமா, உங்களுது தான் தெரியும். இவ்வளவு நேரம் நீங்க சொன்ன சரியா கேட்கல. கேக்குதா? தெளிவா கேக்குதா? இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. சொல்லுங்க. இப்ப கேக்குது bro. சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. ஆக்சுவலா என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ரேக் சர்வர் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பவர் சப்ளை அந்த ரேக் சர்வருக்கு நம்ம கொடுப்போம். ஈத்தர்நெட் கேபிள் இல்லைன்னா ஃபைபர் கேபிள் வாட் எவர் இட் இஸ் அந்த சர்வருக்கு நம்ம வந்து பர்டிகுலரா நம்ம கொடுப்போம். இப்ப அதுவே ஒரு பிளேட் சர்வருக்கு வரும் அப்படின்னா ஒரு சேசிஸ் இருக்குது. அந்த சேசிஸ்ல மல்டிபிள் சர்வர் இருக்குது. அந்த மல்டிபிள் சர்வருக்கு வந்து நம்ம அந்த சேசிஸ்ல தான் இன்புட் கொடுப்போமா இல்லைன்னா எவரி சர்வருக்கும் நம்ம கொடுப்போமா? இப்போ நீங்க காமிச்ச இமேஜ்ல வந்து பவர் சப்ளை சேசிஸ்ல தான் கொடுக்கணும். ஏன்னா 8 சர்வர் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு 4 பவர் சப்ளை தான் வந்து சேசிஸ்ல இன்புட் பண்றோம். அதே மாதிரிதான் ஈத்தர்நெட் கேபிளுக்கு இருக்குமா, ஃபைபர் கேபிளுக்கும் அந்த மாதிரி இருக்கும்? இல்ல, அது ஆக்சுவலி ரேக் சர்வரோட கான்செப்ட் வேற, பிளேட் சர்வரோட கான்செப்ட் வேற. ரேக் சர்வரை பொறுத்தவரை தனித்தனியா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு சர்வருக்கும் கனெக்ட் பண்ணுவோம். பிளேட் சர்வருக்கு எல்லாமே என்க்ளோஷர் தான், மொத்தமாவே எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணுவோம். சோ நம்ம எந்த ஒரு இன்புட் கொடுக்கறதா இருந்தாலும் அந்த சேசிஸ்ல தான் கொடுப்போம். கரெக்டா? கண்டிப்பா சேசிஸ்ல இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே. சோ இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 10U அப்படின்னா 10 இன்ச்சு, ஒரு 20 இன்ச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஹைட்டு அவ்வளவுதான் இருக்கும் இதுல. சோ இதுல ஃபுல் பிளேட், ஹாஃப் பிளேட் இருக்கு பாருங்க. இது பாத்தீங்கன்னா ஃபுல் பிளேடு, இது பாத்தீங்கன்னா ஆஃப் பிளேடு. ஃபுல் பிளேட் ஆஃப் பிளேட்னா என்னன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 2 ஹாஃப் பிளேட் கனெக்ட் பண்ணா ஃபுல் பிளேடா ஆக்கிக்கலாம். இப்போ இதுல வந்து ஹாஃப் பிளேடா போட்டோம்னா 16 சர்வர்ஸ் போட்டுக்கலாம். இதே ஃபுல் பிளேடு போட்டோம்னா 8 தான் போட முடியும். ஸோ அதான் கணக்கு. அதோட ரெண்டோட பெர்ஃபார்மன்ஸுமே ஈக்குவலா பிரதர்? இல்ல ஃபுல் பிளேடு ஹாஃப் பிளேடோட பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரெண்ட் ஆகுங்களா? அது எப்படி அது? அடுத்து HCA அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஹைப்பர் கன்வர்ஜ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரி, அவர் இது क्वेश्चन பண்ணாரு, நீங்க ஆன்சர் சொன்னீங்களா? எதுக்கு அவர் கேட்டாரு? லைக் நீங்க அது ஹாஃப் பிளேட் ஃபுல் பிளேட் சொன்னீங்க இல்லைங்களா? அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பிரதர்? ஹாஃப் பிளேட் ஃபுல் பிளேட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வேரி ஆகும். ஃபுல் பிளேடா இருந்தா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஃபுல் பிளேடு வந்து கான்ஃபிகரேஷன் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஃப் பிளேடோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 4 TB ரேம்னு வச்சுப்போம். மேக்ஸிமம் அதுல 4 TB ரேம் போட முடியும். ஆனா இதை ஃபுல் பிளேடு போயிட்டோம்னா 8 TB ரேம் வரைக்கும் அதுல போடலாம். CPU கோரும் அதிகமாகும். அப்ப எனக்கு அதுல பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும், அதுல விர்ச்சுவல் மிஷின் அதிகமா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதான் ஃபுல் பிளேடு போவாங்க. ஓகேங்களா? ஸோ ஹைப்பர் கன்வர்ஜ்டு இவ்வளவு நேரம் வந்து நம்ம பிளேடு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுல லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து இதுதான், ஹைப்பர் கன்வர்ஜ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. வாட் இஸ் ஹைப்பர் கன்வர்ஜ்டு அப்படின்னா, இப்ப ட்ரெடிஷனல் மெத்தட்ல பாத்தீங்கன்னா பத்தைகள் ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளவு முடிச்சிடலாம் கொஞ்ச நேரத்துல.
இப்ப இதெல்லாம் ESXi ஓகேங்களா? இதெல்லாம் ESXi. இந்த ESXi வந்து காமனா ஒரு ஷேர்டு ஸ்டோரேஜ் இருக்கும். இந்த ஸ்டோரேஜ்ல இந்த ESXi எல்லாமே கனெக்ட் ஆயிட்டு இருக்கும். தென் இந்த ESXi எல்லாமே ஒரு சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிட்டு இருக்கும். ஒரு நெட்வொர்க் சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும். ESXi கம்யூனிகேஷன் இருக்கிறதுக்காக கனெக்ட் ஆயிருக்கும். இது நம்ம காமனா யூஸ் பண்ற மெத்தட். இது வந்து ரேக் சர்வர்னு வச்சுப்போம். இந்த ரேக் சர்வர்ல ESXi இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த ESXi இது எல்லாத்துக்கும் ஸ்டோரேஜ் தனியாக கனெக்ட் ஆயிருக்கும், சுவிட்ச் தனியாக கனெக்ட் ஆயிருக்கும். இது நார்மல் மெத்தட். இதே ஹைப்பர் கன்வர்ஜ்னா என்னன்னா, இந்த ஸ்டோரேஜ் நெட்வொர்க் எல்லாமே ஒரே இதுல வந்துடும், ஒரே டிவைஸ்ல வந்துடும். அதுக்கு பேர் தான் ஹைப்பர் கன்வர்ஜ்னு சொல்றோம். நியூட்டானிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? நியூட்டானிக்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹைப்பர் கன்வர்ஜ்ல தான் நியூட்டானிக்ஸ் வந்துடும். ஸோ இந்த நியூட்டானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுலேயே வந்து ஸ்டோரேஜ் இருக்கும், அதுலேயே நெட்வொர்க்கிங் இருக்கும், எல்லாமே அந்த இதுலேயே வந்துடும். அதை வந்து ஹைப்பர் கன்வர்ஜன் சொல்லுவோம். அப்புறம் VMwareல vSAN ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுவும் ஹைப்பர் கன்வர்ஜன் நம்ம வந்து சொல்லுவோம். இது ரொம்ப இன்டீரியரா போக வேண்டாம், இதை சும்மா தெரிஞ்சுக்கோங்க, நாலேஜ் தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் ஹைப்பர் கன்வர்ஜன் அப்படின்னா HCA அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்பர் கன்வர்ஜ்ல ஸ்டோரேஜ், ஹோஸ்ட், ஸ்டோரேஜ், நெட்வொர்க் இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரே டிவைஸ் ஒரே ஹார்ட்வேர்ல இருக்கும். இதுக்கு பேர் தான் HCA அப்படின்னு சொல்லுவோம், ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இது எல்லா என்வரான்மெண்ட்ல இருக்குன்னு சொன்னா இருக்காது, சில என்வரான்மெண்ட்ல தான் இருக்கும். லேட்டஸ்ட் டெக்னாலஜி நியூட்டானிக்ஸ் வந்து இதெல்லாம் செயல்பட்டு இருக்கு, vSAN வந்து இதெல்லாம் செயல்பட்டு இருக்கு. இதை மட்டும் நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகே, ஸ்டோரேஜ், நெட்வொர்க், அப்புறம் ஹோஸ்ட் மூணுமே வந்து கம்பைன் ஹோஸ்ட் பண்ணி ஒரு இதுல வரதுதான். நீங்க ஓகே ஹோஸ்ட்னு சொல்றதுக்கு போல ரிசோர்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே ரிசோர்ஸ் இப்படி நோட் பண்ணிக்கிறது, இப்படி நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. ஹோஸ்ட் நோட் பண்ண வேண்டாம். HCA என்னன்னா கம்ப்யூட் ரிசோர்ஸ். கம்ப்யூட் ரிசோர்ஸ்னா ஒன்றும் இல்லை, CPU மெமரி தான் கம்ப்யூட் ரிசோர்ஸ்னு சொல்றோம். நோட் பண்ணிக்கோங்க, CPU மெமரி தான் கம்ப்யூட் ரிசோர்ஸ். எஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்யூட் ரிசோர்ஸ், ஸ்டோரேஜ், தென் நெட்வொர்க். இந்த மூணும் நெட்வொர்க் சுவிட்ச் இல்ல நெட்வொர்க் சுவிட்ச் மாதிரி தான், சுவிட்ச் மாதிரி தான், சுவிட்ச் மாதிரி தான். ஓகே. இந்த மூணும் கம்பைன் ஆயிருந்தா அதுக்கு பேர் HCI அப்படி சொல்லுவோம். இது எக்ஸாம்பிள் வந்து நியூட்டானிக்ஸ் அண்ட் vSAN. டெல் EMC எழுதிக்கோங்க, டெல் VX ரயில், vSAN, நியூட்டானிக்ஸ், டெல் VX ரயில், இந்த மூணுமே வந்து HCA தான். இல்ல இதை விட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே ஆக்சுவலா HCA தான். நியூட்டானிக்ஸ்ன்றது OS இல்லையா ஜி? அது வந்து இல்ல இல்ல பிசிக்கலா ரிலீஸ் நியூட்டானிக்ஸும் இல்ல நியூட்டானிக்ஸும் ஹைப்பர்வைசர் தான், அதை கொஞ்சம் அட்வான்ஸா கொண்டு வந்திருக்கான். அதுலயே ஸ்டோரேஜ் எல்லாமே வர்ற மாதிரி. ஓகே ஓகே. இல்ல நம்ம நான் ESXi இதனால மாதிரி ஒன் ஒரு ஆஃப் ஹைப்பர்வைசர் தான் ஆகணும். அப்படி ஆமா, நினைச்சேன். ஓகே இல்ல அவனும் ஆப்ரேட்டிங் நியூட்டானிக்ஸ் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அது, ESXi ஓகே மாதிரி. ஓகே. அது பிசிக்கலா டிவைஸ் மாதிரி இருக்கா ஜி? பிசிக்கல் டிவைஸ் தான், பிசிக்கல் டிவைஸ் தான். சி நம்ம எப்படி ஒரு பிசிக்கல் டிவைஸ் யூஸ் பண்ணோம் அதே ஒரு பிசிக்கல் டிவைஸ்ல தான் இருக்கும், பட் அதுலயே எல்லாமே இன்பில்டா இருக்கும். ஓகே 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 ஜி.
ஸோ இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. சிஸ்கோ ஹைப்பர்ஃப்ளெக்ஸ், அப்புறம் டெல் விஎக்ஸ் ரயில், நியூட்டானிக்ஸு, விசானு, ஹெச்பி சிம்பிளிவிட்டி, இது எல்லாமே ஹைப்பர் ஹெச்ஏ. ஒரு டவுட் ப்ரோ. ஆக்சுவலா நம்ம இப்போ வந்து ஒரு பிசிக்கல் சர்வர்ல ESXஐ நம்ம இன்ஸ்டால் பண்றோம். அந்த ESXஐக்கு கீழே வந்து நம்ம VM கிரியேட் பண்றோம். எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இப்ப இந்த ESXக்கு உள்ள எப்படி நம்ம சுவிட்சு இதெல்லாம் நம்ம எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட். அது எல்லாமே கன்சோல்ல இருந்து பண்ணுவோம். தேர் இஸ் a கன்சோல். இப்ப நம்ம நம்ம ESXலே வந்து சுவிட்ச் எல்லாம் உண்டு, டிவி சுவிட்ச் உண்டு, விர்ச்சுவல் சுவிட்ச் எல்லாமே உண்டு. நம்ம கன்சோல்ல இருந்து அந்த vCenter கன்சோல்ல இருந்து கிரியேட் பண்ணுவோம். அதெல்லாம் அப்கமிங் கிளாஸஸ்ல காமிப்பேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம ESXஐ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அந்த ESXஐ vCenterக்குள்ள கொண்டு வரோம். அதுக்கப்புறம் அந்த vCenterல இருந்து நம்ம அந்த சுவிட்ச் எல்லாம் கிரியேட் பண்ணுவோம். கரெக்ட் தானே ப்ரோ? ஆஃப் கோர்ஸ். ஓகே 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 ப்ரோ. ஓகே. Yes, any other doubts? Then let's wind up. அண்ட் ஒரு காமன் கொஸ்டின் ப்ரோ, நீங்க எடுத்த கிளாஸ்ல இருந்து இல்ல, எனக்கு ஒரு காமனா ஒரு டவுட் இருக்குது. இப்ப நம்ம வந்து ஒரு VMware, அதாவது ஒரு வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றோம். அந்த வெர்ச்சுவல் மிஷின் சி டிரைவ், அதாவது OS இன்ஸ்டால் ஆகுற டிரைவுக்கு நம்ம ஒரு 100 GPO இல்ல ஒரு 120 GPO ஏதோ நம்ம அலாட்டேட் பண்றோம். OS இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அந்த VM வந்து லைவ்ல இருக்குது இப்போ. ஸோ அந்த டைம்ல நம்மளால அந்த சி டிரைவோட ஸ்பேஸை நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? இப்ப லைக் ஒரு 100 GB இருக்குது, எனக்கு ஒரு 150 GB வேணும் அப்படின்னு. இதுதான் VMware பியூட்டி. இதுதான் உங்களால பண்ண முடியும். ஓகே. பிசிக்கல் சர்வர்ல இது உங்களுக்கு பாசிபிள் கிடையாது. மறுபடியும் ஒரு ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணணும். பட் ஆனா விர்ச்சுவல் மிஷின்ல பாத்தீங்கன்னா இது முடியும். இப்போ ஒரு சி டிரைவ் இருக்குது, 100 GB இருக்குது, ஆல்மோஸ்ட் 100 GB ஃபுல் ஆக போகுது, எனக்கு இமீடியட்டா ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் கண்டிப்பா பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி சி டிரைவ், எந்த டிரைவ்னாலும் நம்ம ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், புதுசா ஒரு ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, எனி அதர் क्वेश्चन? வேற யாருக்கும் டவுட்ஸ்? நோ டவுட்ஸ்? எஸ், கொஞ்சம் பேசுங்க. குமார், நாளைக்கு கிளாஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. கிளாஸ் இல்லையா தீபக்? இல்ல அது இல்ல ப்ரோ. டவுட்ஸ் இல்ல, கிளாஸ் இல்ல. அதுக்கு சொன்னேன். ஓகே ஓகே. அத நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, அது கிளாஸ் இருக்கா இல்லையா நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணணும். பேஸ்ட் ஆன் யுவர் அவைலபிலிட்டி ஐ வில் டேக் a கிளாஸ். எத்தனை பேர் அவைலபிள் இருக்கீங்களோ நான் கிளாஸ் எடுப்பேன். ஏன்னா நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி. ஸோ எவ்ரி ஒன் செலிப்ரேட்டிங் விநாயகர் சதுர்த்தி வித் தேர் ஃபேமிலி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ. நீங்க செலிப்ரேட் பண்ணா பண்ணுங்க, தப்பு இல்லை. நாளைக்கு வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாட்டி வேண்டாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எடுப்பேன். எனக்கு வந்து சாட்டர்டே சண்டே கிடையாது, எதுவுமே பெருசா நான் பார்க்க மாட்டேன். நான் கிளாஸ் எடுப்பேன். பட் நான் கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்காக தான். நீங்க அவைலபிளா இருந்தாலும் நான் கிளாஸ் எடுப்பேன், அதர்வைஸ் நான் எடுக்க மாட்டேன். ஸோ உங்களோட அவைலபிலிட்டி பொறுத்து இருக்கா இல்லையாங்க நான் முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரோ, ஒரு சின்ன டவுட்டு. இன்னைக்கு நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அவைலபிலிட்டி கேட்டீங்க.